தயவு செய்து யாரோடும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அதாவது ஒருத்தரோட ஒருத்தரை சேர்த்து வச்சு பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கணும். இங்கே எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அம்மா அப்பாவே ஒரே மாதிரி இல்லை, அண்ணன் தங்கச்சியும் ஒரே மாதிரி இல்லை, புருஷன் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி இல்லை. மனசு வேற, உடம்பு வேற, எண்ணங்கள் வேற. 100க்கு 10% தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வரவங்களையும் அதே மாதிரி துரோகம் செய்வாங்கன்னு நினைச்சது தப்பு. உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னா அடுத்து வர ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தான். ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டா அப்படின்னா இன்னொரு பொண்ணு வரும்போது அவளும் ஏமாத்துவோம் அப்படின்னு நினைச்சா அதுவும் முட்டாள்தானம். ஒரு பையன் உங்களை ஏமாத்திட்டான், இதுக்கப்புறம் வர பையன் எல்லா பையனும் ஃப்ராடு தான் அப்படின்னு நினைச்சா அதுவும் உங்க முட்டாள்தானா. உங்ககிட்ட வேலை பார்த்த ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான், இன்னொருத்தனை வேலைக்கு வச்சு அவனும் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்க முட்டாள்தானம் தான். ஏன்னா இங்க பலருக்கு பல முகம், பல குணங்கள் இருக்கு. எல்லா குணமும் ஒரே மாதிரி இல்லை. அதாவது இங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்கன்னா யாரு? கெட்டவங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி தப்பா பேசுவாங்க. நல்லவங்க பின்னாடி எதுவும் பேச மாட்டாங்க, முன்னாடி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நேருக்கு நேரா நம்மள தப்பு பண்ண கேட்கறவன் தான் நல்லவன். தப்பை தட்டி கழிச்சாலும் கூட ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. தப்ப நேருக்கு நேரா எவன் உங்களை தட்டி கேட்கறானோ அவன் தான் நல்லவன், அவன் தான் நேர்மையானவன். எதுக்கோ ஒரு காரணத்துக்காக சில தட்டி கழிச்சா அதுக்கு பின்னாடி ஏதோ பல காரணம் இருக்குன்னு அர்த்தம்.